நானா வரல, நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. என்ன வெளியில கூட போக விடல. நான் இல்ல பெரியம்மா. மாமா பொய் சொல்லாதீங்க மாமா. ரசாத்தி, நான் உன்னை உள்ளேயே வர சொல்லல. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். என்ன வீடியோ? மாமா நேத்து பேசின வீடியோ. எங்க காட்டு பாப்போம். ஐயோ, போதையில ஏதாவது உளறி வச்சிருப்போமோ? பெரியம்மா கிட்ட வசமா மாட்டிக்க போறோம். பெரியம்மா, இவ பொய் சொல்ற பெரியம்மா. நான் அப்படிலாம் பேசவே இல்ல. டேய், எல்லாம் எனக்கு தெரியும். நீ நேத்து பேசின முறையே சரியில்லை. ஐயோ பெரியம்மா, நான் தலைவலிக்கு மாத்திரை கேட்டேன். கடைக்காரன் தப்பான மாத்திரை கொடுத்துட்டான். அதான் அப்போ என்ன பேசுறேனே தெரியாம பேசிட்டேன் பெரியம்மா. ஏய், எங்கடி அந்த வீடியோவை காட்டு. அத்தை, நான் எடுத்தேன் அத்தை. ஆனா இப்போ இல்ல. ஸ்டோர் பண்ண மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டி. இதெல்லாம் உன்னோட வேலை தானே. சிலைய திருடினது மட்டும் இல்லாம அதுக்கு தண்டனையா வெளியில இருக்க சொன்னா என்ன மதிக்காம நீ உள்ள வந்திருக்க. நீ முதல்ல வெளியில போடி. அத்தை, போடி வெளிய போ. அத்தை, இனிய பேசாத விஷயத்த வீடியோ எடுத்தேன், அது இதுன்னு பொய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா? போடி வெளிய. இல்ல அத்தை. போங்கறல. ஏய் பெரியம்மா, போடி. அத்தை, போ. போடிங்கற. போ. அத்தை, போடி. பெரியம்மா. என்ன பாக்குற? போடி. சத்தியம் பண்ணிடி உன்னை விட. உன் வாய் வார்த்தையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏய் மரகதா, விடு அந்த பொண்ண. சிலன்னு போட்டு அவளை படுத்திட்டு இருக்காத. எது வந்தாலும் பாரி வந்தவன பேசிக்கலாம். அவளை போட்டு கொடுமைப்படுத்தாத. எனக்கு என்ன தலை எழுத்தா இவளை கொடுமைப்படுத்தணும்னு? அவ எடுத்தான்னு ஒத்துக்க சொல்லுங்க, நான் விட்டுடுறேன். மத்ததெல்லாம் தம்பி வந்த பிறகு பாத்துக்கலாம். ஆனா எடுக்கவே இல்லைன்னு பொய் சொல்றா பாருங்க, அதை என்னால ஒத்துக்க முடியாது. அத்தை, இப்பவும் சொல்றேன் அத்தை, நான் சத்தியமா எடுக்கல. பாத்தீங்களா எப்படி பொய் சொல்றான்னு? உண்மையிலேயே நான் எடுக்கல அத்தை. ஏய், உன்னை தவிர வேற யாரடி பண்ணிருப்பா? தெரியல அத்தை, ஆனா நான் பண்ணல. அவதான் இவ்வளவு தூரம் சொல்றாள் மரகதா. விடு, கண்டிப்பா அவ பண்ணிருக்க மாட்டா. என்னால நம்ப முடியாதுங்க. அவ எடுக்கலனா அவ கையில கற்பூரத்தை ஏத்தி நிரூபிக்க சொல்லுங்க, அப்ப நான் நம்புறேன். பெரியம்மா, வேணாம் பெரியம்மா. ரசாத்தி பாவம். டேய், நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருடா. நான் சொல்ற மாதிரி அவ கற்பூரத்தை ஏத்தி நிரூபிக்கணும். அதுவும் சும்மா இல்ல, கற்பூரம் அணையிற வரைக்கும் அவ கையில எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது எரிஞ்சு முடியற வரைக்கும் அவ அமைதியா ஆடாம அசையாம இருக்கணும். அவ தப்பு பண்ணலனா அந்த கற்பூரம் அவளை ஏன் சுட போகுது? மரகதா, பைத்தியமா நீ? கற்பூரத்தை கையில ஏத்துனா தப்பு செஞ்சாலும் செய்யலனாலும் சுடத்தான் செய்யும். எந்த காலத்துல இருக்க நீ?
உன் கையில ஏத்தட்டுமா? சுடுதா இல்லையான்னு பார்க்கலாமா? ஆறா நம்ம மாமனாருக்கே கோவம் வந்துருச்சு. மாமா, நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. ஆனா அத்தை நான் தான் திருட்டினு நினைக்கிறாங்க. இப்ப என்ன, அத்தைக்கு நான் கற்பூரம் ஏத்தி தான் நிரூபிக்கணும்னா நான் அதையும் பண்றேன். ராசத்தி வேணாமா? ஏய் ரசதி வேணாண்டி. அண்ணி, அம்மா தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக உங்க கையை புண்ணாக்கிக்க போறீங்களா? யாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசி பெரியத்துக்கிட்ட திட்டு வாங்க வேண்டாம். இது எனக்கும் பெரியத்துக்கும் உள்ள பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அத்தை, உங்க கையாலே இது ஏத்துங்க அத்தை. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உன் மேல பரிதாபப்பட்டு உன்னை விட்டுருவேன்னு பாத்தியா? ஹ, அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. பரவாதான், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படிதான் பண்றதா? என்னமோ உன் இஷ்டம், பண்ணி தொலை. இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்ப. நீங்க எனக்கு சாபம் கொடுக்கறீங்களா? பரவாயில்ல, அத நான் அனுபவிச்சுக்கிறேன். மரகதா, என்ன மரகதா?
சொன்னீங்களா நான் சிலைய திருடலன்னு? நான் இந்த வீட்ல இருக்கலாம்ல? குண்டுச்சி வலி தாங்க முடியாம கற்பூரத்தை கீழே போடுவா. அதை வச்சு அவதான் திருடினான்னு ஒரு டிராமா போடலான்னு பார்த்தா வலிய தாங்க எல்லா பிளானையும் காலி பண்ணிட்டாளே. ராசாத்தி, அவ ஏதோ கோபத்துல சொன்னா நீ அதை பண்ணிருவியம்மா? இப்பவாச்சும் அத்தை என்ன நம்பலாங்களே, அது எனக்கு போதும் மாமா. அந்த கடவுள் தாம்மா அவளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். வாமா, காயத்துக்கு நான் மருந்து போட்டு விடுறேம்மா. இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். ராசாத்தி, ராசாத்தி, கையை காட்டு ராசாத்தி. ரொம்ப வலிக்குதா? ராசாத்தி, கையை காட்டு. காயம் பெருசா இருக்கு, உடனே மருந்து போட்டாதான் சீக்கிரம் ஆறும். ராசாத்தி, ஏன் இப்படி இருக்க? முதல்ல கையை காட்டு. நீங்க ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? நான் என்ன ராசாத்தி பண்ண? என்ன பண்ணீங்களா? நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டு இல்லாத அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. இது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மாமா. நீங்க காலையில இப்படி மாத்தி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் நான் போன்ல ரெக்கார்ட் பண்ணேன். அதுவும் அழிஞ்சு போச்சு. இப்போ நான் தான் மாமா பெரியத்த கிட்ட திட்டு வாங்கி அவமானப்பட்டு நிக்கிறேன். நீங்க ராத்திரி அந்த பேச்சு பேசுனீங்க. இது உன் வீடு, உனக்கு உரிமை இருக்கு. யார் வந்து கேட்டாலும் இது என் மாமா வீடு, வெளியில போக முடியாதுன்னு திமிரா சொல்ல சொன்னீங்களே மாமா. ஆனா பெரியத்த திட்டும் போது ஒண்ணுமே சொல்லாம வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல மாமா. ராசாத்தி, என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. என்னால பெரியம்மாவை எதிர்த்து எப்படி பேச முடியும்? பெரியம்மா தான் என்னை தூக்கி வளர்த்தாங்க. என்னால அவங்களுக்கு எதிராக எதுவும் பேசவும் முடியாது, பண்ணவும் முடியாது. அதே சமயம் உனக்கு ஏதாவதுனாலும் என்னால அமைதியா இருக்க முடியாது. எதுக்கு மாமா உங்களுக்கு இந்த ரெட்ட வேஷம்?
ரசதி, என்ன வார்த்தையால கொல்லாத. எனக்கும் மனசு இருக்கு. நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. ஆனா அதே சமயம் தடால்னு எல்லாரையும் எதிர்த்து பேசி வீட்டுல பிரச்சனையை உருவாக்க முடியாது. நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுற. என்ன புரிஞ்சுக்க ராசாத்தி. நீங்க உங்க பெரியம்மா கிட்டயும் நல்லவரா இருக்கணும், என்கிட்டயும் நல்லவரா இருக்கணும்னு ஏன் பாடுபடுறீங்க? விட்டுடுங்க மாமா, என்ன விட்டுடுங்க. நான் எப்படியோ போய்க்கிறேன். நான் அடிபட்ட என்ன, அசிங்கப்பட்டா உங்களுக்கு என்ன? நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நீங்க நல்லவரா இருக்க என்னையும் மாமா கெட்டவளாக்குறீங்க. நேத்து நீங்க தான் என்ன உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தீங்க, அதுவும் ஊட்டி எல்லாம் விட்டீங்க. எல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க. பெரியத்த வந்த உடனே மாத்தி பேசி என்ன கெட்டவளாக்கிட்டீங்களே மாமா. மாமா, நீங்க யாரை எதிர்த்து பேச வேண்டாம் மாமா. உண்மையாச்சும் பேசலாம்ல. இப்போவாச்சும் ஏதாவது பேசுங்க மாமா, எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பேச மாட்டீங்கல்ல, பேச வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் மாமா உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. நீங்க எல்லார்கிட்டயும் நல்லவரா இருக்க முயற்சி பண்றீங்க பாருங்க. என்னையும் விட்டு கொடுக்க முடியாம, வீட்டுல பெரியத்துக்கிட்டையும் எதுவும் பேச முடியாம, ரெண்டு பக்கமும் நியாயமா நடந்துக்கிறீங்க பாருங்க. அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. போங்க மாமா, இது ஏன் பிரச்சனை, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ரசாத்தி, நான் இப்படி ரெண்டு கட்டனாவே இருந்துட்டு போறேன். நான் மட்டும் இல்ல, நாட்டுல பாதி ஆம்பளைங்களுக்கு இதான் நிலைமை. அது உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே புரியாது. சரி, நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ. கையை காட்ட, நான் மருந்து போட்டு விடுறேன். வேணாம் மாமா. ரசாத்தி, இது யார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்க இல்ல, என் மனசு கேட்கல. அதான் நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். மரகதா, வேணாம் வேணாம், ஒண்ணு வேணாம். ஐயோ, என்ன இது பொன்னி வரா? ராசாத்தி கையில கற்பூரம் ஏத்தின விஷயம் தெரிஞ்சு சண்டை போட வராளோ? இப்ப இவளை எப்படி சமாளிக்கிறது? கூட இந்த இளங்கோ வேற வரான். இவன் ஒரு வாயில்லா போச்சு, இவனை சமாளிச்சிடலாம். இந்த பொன்னி தான் 1000 வாழா மாதிரி பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டா. ஐயா வணக்கம். வாயிலதா, வாமா பொண்ணே. அம்மா வணக்கம்மா. என்னங்க நீங்க சும்மா இருங்க. ஐயா, ராசாத்தி இல்ல? அவ மேல இருப்பாம்மா. எதுக்கு ராசாத்தி? எதுக்கா இருந்தா உங்களுக்கு என்ன? எங்க வீட்டு பொண்ணை நாங்க பார்க்க வந்திருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லு, அப்பதான் பார்க்க முடியும். நாங்க எங்க குடும்ப விஷயமா பார்க்க வந்திருக்கோம். அது என்ன ஏதுன்னு சொன்னாதான் பார்க்க விடுவீங்களா? இது என்ன குடும்பம் நடத்துற இடமா இல்ல ஜெயிலா? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பொன்னி சும்மா இரு. மரகதா, நீ சும்மா இருக்க மாட்டா? பொண்ணே, நீ போய் பாரு போ. சரிங்க அண்ணி. அப்ப அந்த கற்பூர விஷயம் இல்ல போல இருக்கு. இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஒருவேளை ராசாத்தி ஏதாவது சொல்லி வச்சிருவாளோ?